நடந்து கட்டியக்காரன் அந்த மாதிரி வர்றான்னு பாருங்க. பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் யாரும் தெரிவிப்பது என்றால் திருவள்ளூர் மாவட்டம் புதுப்பட்டு கிராமம், அதாவது ஆனந்த முருக நாடக சபா குழுவினரால் நடிக்கப்படும் கூத்து என்னவென்றால் கங்கையனுடைய சரித்திரம். தற்போது தென் திசை ஆளக்கூடிய யமதர்மராஜன் வருகின்ற விதம் காண்க. அருகே இருக்கக்கூடியவன் யார் கேளு? அருகே இருக்கக்கூடிய சித்ராபுத்திரை காணவில்லை. சற்று ஐயா, இந்த அவையிலே வந்தவர் யாரு தெரிகிறதா? அடியானுக்கும் புரியும். யமதர்மராஜனுக்கு இந்த ஜீவன்களை கவரக்கூடிய கணக்கை எடுத்து சொல்லக்கூடிய என்னுடைய பெயர் சித்ராபுத்தன். மன்னர் அழைத்திருக்கின்றார். யாருடையது? வணக்கம். சுகமாக இருப்பாய். என்னுடைய கணக்கு யாருடையது இருக்கின்றது? இது யாருக்கு முடிந்தது என்றால் ஆமாம், அதோ பார்த்தாயா, கோபால கண்ணன் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்ந்த அன்னாருக்கு இந்திய ஆயுள் தானே. எனக்கோ தொழில் அதிகரித்து விட்டது. ஓய்வில்லாத வேலை. சென்று கைலாய வாசலை கண்டு என் குறையை சொல்ல வேண்டும். ஓய்வில்லாமல் வேலை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆகையால் எனக்கு ஓய்வளிக்க வேண்டும் ஐயனே. மலரையில் மரணி கேளி மருந்தவி படவே வேண்டாம். உலகெல்லாம் மண்டருக்கு முதலிய துட்டருக்கு அன்னவர் என்பதும் எனவே நாடி இலகவே மனம் கழித்து இருப்பிடம் போய் சேர்வீரே. உலகத்திலே உனக்கு ஓய்வில்லாத தொழில். அந்த ஓய்வில்லாத தொழிலை குறைக்க வேண்டும். அதற்கு உண்டான வழிவகை நான் செய்து வைக்கின்றேன். இருந்தால் ஓய்வில்லாத தொழிலை குறைக்க வேண்டும். ஆமாங்க, இடைவிடாது என் ஜனங்கள் இருக்கக்கூடிய கங்கா தேவி நான் எதிர்பார்க்கிறேன். அப்படியா? தெளிவா சொன்ன அனைவருக்கும் தெரியும், அரியனுக்கும் புரியும். முத்தொழிலுக்கும் கர்த்தனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் அவருடைய ஜடாபாயத்தில் அமர்ந்து ஆட்சி வரக்கூடிய என்னுடைய பெயர் தான் கங்காதேவி என்று சொல்லுவார்கள். பகவான் அழைத்திருக்கார். என்ன ஓடோடி வருகிறார்? பகவான் அழைத்திருக்கார். சென்று காண்போம். உடனே புறப்படுங்க. அழைத்த காரணம் என்னவோ?
தண்டனைக்கு ஒரு இவனாக வரக்கூடிய எமதற்கு ஓய்வில்லாத தொழில். அப்படியா? அந்த ஓய்வில்லாத தொழிலை குறைக்க வேண்டும். குறைக்க வேண்டும். ஆமையினால் நீ உலகத்திலே பெண்ணாக பிறந்து வேத குலத்திலே பிறந்த வேத குல சிகாமணிக்கும் வேத நாயகிக்கும் தண்ணீரிலே குழந்தையாக பிறந்து அவர்கிட்ட மறைந்து தேவதையாக வடிவெடுத்து உலகத்திலே துர்த்தங்களை அடக்கி அக்கிரமத்தை செய்யக்கூடிய மக்களை தண்டித்து பாவங்கள் அக்கிரமங்களை அனைத்தையும் அழித்து உலக மக்களை நல்வழிப்படுத்த வருவது. அப்படி என்றால் நான் சென்று பெண்ணாக பிறந்து எந்த நீரிலே மிதந்து வந்தேனோ அதே நீரிலே நான் மறைந்து அன்னவர்களுக்கு தேவதையாக காட்சியளித்து திருவேங்கடனை நினைத்து அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய பல ஆயுதங்களை பெற்று உலகத்தில் உள்ள அக்கிரமங்கள் செய்யக்கூடிய மக்களை தண்டித்து அவர்களை நல்வழிப்படுத்தி நான் பிறகு வந்து சேர வேண்டும் என்று என்னுடைய கனவு தெரிவித்திருக்கிறார். அதன்படிக்கு நான் இப்போது பூலோகம் சென்று வருகிறேன். இந்த இடரானது யாரால் ஏற்படுகின்றது பார்க்கலாமா? அப்படியே ஆகுங்க. நாங்களும் அன்னிடம் செய்து வருகின்றோம். யாரோ ஒருவர் காப்பாற்றி வருகின்றார். யார் என்று பார்க்கலாமா? நான் யாரா? யாரடி? இந்த உலகத்திலே பாமர மக்களுக்கு இடம் செய்கின்றால் ஒருவர் தெய்வமாக இருக்கின்றால் அன்னவர் எதிர்த்து சென்று பார்ப்போம். என்னை போன்ற தேவதையெல்லாம் அடைக்கு வருகிறார். யார் என்று பார்க்க வேண்டும். அப்படியே
தெரிவிக்க வேண்டாம். எப்படி இருந்தாலும் எங்கள் தான் பெரியவள் என்று நீங்களே தெரிவித்தபடியால் தங்களுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை. இருவரும் இணைந்து அதனால் செயல்பட்டால் நீங்கள் தெரிவிக்கின்றபடி எங்களை இருவரையும் ஒருபுறமாக அமைத்துவிட்டு செல்லுங்கள். அப்படியே கொடுக்கும் மக்கள் அளிக்கும்படி ஆகாரத்தை உண்டு இருவரும் ஒருபுறமாக நின்று மக்களை காத்து வருகின்றோம். ஆகட்டும். அப்படியே